ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் கனிகா ஃப்ரம் கோயம்புத்தூர். நான் ஒரு ப்ரீ ட்ரான்ஸ்ஃபர்மர், அதாவது அறுவை சிகிச்சை செஞ்சுக்காத ஒரு திருநங்கை. ஆணுடலில் தான் வாழ்கிறேன். எனக்காக நான் இந்த மாதிரி நான் இணைஞ்சு பார்த்துப்பேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். நம்ம அரசாங்கத்தில் தர்ற இந்த திருநங்கை அடையாள அட்டை வாங்கினதுக்கப்புறம் சில உதவிகள், சில திட்டங்கள்லாம் வந்து திருநங்கைகளுக்கு இருக்குது. அதையெல்லாம் வந்து நம்ம வாங்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். நீங்கள் வந்து அறுவை சிகிச்சை செஞ்சு வாழ்கிறவங்களா இருந்தாலும் சரி, அறுவை சிகிச்சை செய்யாமல் ஆண் உடையில் வாழ்கிறவங்களா இருந்தாலும் சரி, அறுவை சிகிச்சை செய்யாமல் பெண் உடையில் வாழ்கிறவங்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக திருநங்கை அடையாள அட்டை நம்ம வாங்க முடியும். வாங்கி அந்த திட்டங்களை நம்ம பெற முடியும். நிறைய பேருக்கு இந்த ஒரு சந்தேகம் இருக்கும், நம்ம வந்து இதுக்கு எலிஜிபிளாக வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. அரசாங்கத்திலேயே அதுக்கான பிரிவுகளை பிரித்து வச்சுருக்காங்க. அதுலேயே நீங்கள் அப்ளை பண்ணும்போதே ஆப்ஷனில் கேட்கும், நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து கார்டு வாங்கிக்கலாம். ஒரு சில மாவட்டங்களில் வந்து எந்த ப்ரூஃப்னு கேட்க மாட்டாங்க, டைரெக்டாகவே கார்டு கொடுத்துருவாங்க. ஒரு சில மாவட்டங்களில் வந்து நீங்கள் அஃபிடவிட் ஒன்று வாங்கி கொடுக்கணும், அப்புறமா சைக்காட்ரிஸ்ட்டை ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா நமக்கு கார்டு வந்துடும். அதை வச்சுட்டு நமக்கு எலிஜிபிளாக இருந்தால் அந்த திட்டங்கள், அதாவது 40 வயசுக்கு மேலே இருந்தால் இந்த அரசாங்கத்துலேருந்து வர்ற இந்த மாதாந்திர உதவித்தொகை கிடைக்கும். அந்த மாதிரி அப்புறம் நீங்கள் படிக்கிற வயசாக இருந்தால் படிக்கிற உதவி தொகை கிடைக்கும். ஸ்காலர்ஷிப்பு இல்லை ஃப்ரீ ஷீட், அந்த மாதிரி சில திட்டங்கள்லாம் இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் பெண்ணாக உணர்கிற பட்சத்தில் ஒரு ஆண் வந்து பெண்ணாக உணர்கிறாங்களோ அல்லது ஒரு பெண் வந்து ஆணாக உணர்கிறாங்களோ, அறுவை சிகிச்சை செய்யலைன்னா கூட நம்ம வந்து கார்டு வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் வந்து அவங்களே கொடுக்குறாங்க. உங்களுக்கு இதை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்களோட மாவட்டத்தில் இருக்கிற கலெக்டர் ஆஃபீஸ் போய்ட்டு சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் போய் கேளுங்க, அவங்க வந்து தெளிவாக சொல்லுவாங்க. இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட அப்ளை பண்ணலாம். இதுக்கான திருநங்கைகள் ஆப்னு ஒரு ஆப் இருக்குது. அல்லது நான் சொல்கிற தமிழ்நாட்டு பீப்புளுக்கு கேரளாலேயோ ஆந்திராலேயோ கர்நாடகாலேயோ எப்படின்னு எனக்கு தெரியல, ஆப் இருக்குது, அல்லது வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்லேயோ அந்த ஆப்லேயே போய் நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா அவங்களே உங்களுக்கு நேரில் கூப்பிடுவாங்க. தேவையான ஆவணங்கள் வந்து கேட்பாங்க. கேட்டதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே அவங்களாம் கார்டு வந்து கொடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு சிடி பார்லர் அப்டேட் கேட்டீங்க. சிடி பார்லர் வந்து நான் ஸ்கிப் பண்ணி வச்சுருக்கேன். என்ஜிஓ அதுதான் வந்து ப்ராசஸ் பண்ணினேன். அப்புறம் அடுத்தடுத்த பர்சனல் இஷ்யூவில் வந்து அதை வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி வச்சுருந்தேன். சீக்கிரமாகவே நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். Bye.